ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆல்ஃபா தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்னு ஒரு கேமை தான் விளையாடலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ₹20 அவைலபிளாக இருக்குது. நான் எவ்வளோ முக்கினாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கேமோட வந்துருக்கேன். ஃபஸ்ட்டு கேட்குது என் வார்னிங் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிட்டேன், இப்போ ப்ளே பண்ணுறீங்களான்னு. இல்லை, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்த்தேன். அது பார்த்து நம்ம ஒரு யூஸும் இல்லை. ஓகே, போட்டானுங்க டைட்டில் கடை ரிப்போர்ட்டர். அண்ட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் வராது, கேமிங் கண்டென்ட் மட்டும்தான் வரும். நான் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் இதில் கேமிங் கண்டென்ட் தான் வரும். ஓகே, எங்கேயோ கிடக்குறேன்னு தெரியல. ஏன்ச்சுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. நான் எங்கே இது பண்ண போகணும் தெரியல. நான் யார் ஃபஸ்ட்டு, நான் எதுக்கு இங்கே வந்தேன், எங்கே பாத்ரூமில் எடுத்துகிட்டு போட்டு வச்சுருக்கானுங்க, நான் எதுக்கு இங்கே வந்தேன் தெரில. யார் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஹூ ஆர் யூ, ஒய் ஆர் யூ ஹியர்? யாரா இவனுங்க? நானே அதான் உங்ககிட்ட கேட்டுக்கு இவனுங்க வந்து என் கிட்ட கேட்டுக்கானுங்க. இந்த மாதிரி லூசுங்கிட்ட வந்து நான் மாற்றிட்டேன். நான் யாருன்னே தெரியல. என்ன விடுங்கடா டேய். கண்ணாடிலையும் ரிஃப்ளெக்டே ஆக மாட்டேன். கேம் லாஜிக் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. ₹20 கட்டின ஆகிட்டு பண்ணதுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா. ஓகே, இங்கே ஒரு ஃபோனுக்கு எடுக்கணும்னு நானும் ட்ரை பண்ணுறதுக்கு முடிய மாட்டேது. அது நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், இடம் ஆக மாட்டியானே தெரில. சரி, வேறு எதாவது இங்கே பண்ண வேண்டியது இருக்கா? அந்த டோரும் லாக்கில் இருக்குது, கலங்கிடும். தொண்டை கொஞ்சம் இதாகுது. ஓகே, இப்போ எதுக்கு நான் இப்போ அடுன்னேன்? பக்கா இல்லை நிஜமாகவே அதான் ஒன்று பின்னாடி வந்துச்சா ஒன்று புரியல. என்னது கேன்? ஓகே, இப்போ தான் ஃபோனு. என்ன சொல்கிறானுங்க? இவன் சொல்கிறதே எனக்கு புரியல. ஓகே, டோர் ஓப்பன். லாக்கில் இருக்கு, எப்படி ஓப்பன் பண்ணுறது? கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ண ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பரே. ஏய், என்னடா இது? எனக்கு இதை பார்த்து பயமே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் வீடு எடுத்துட்டு தான் இங்கே வாய்ஸ் தரேன் பயம் போயிடுச்சு. இருந்தாலும் அதை பார்த்த லைட்டாக ஜர்க் ஆகிட்டேன். ஓகே, பரவாயில்ல. இந்த ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எதேதோ இருக்குது, என்னென்னே தெரில. ஒரு கல் இருக்குது. இந்த கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. இந்த வீட்டில் யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஏன்னு தெரில, நான் யாருன்னு தெரில, நான் எதுக்கு இங்கே இருக்கன்னு தெரில, ஒன்றுமே தெரியாது. இந்த கேம் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா எங்கே என்ன வைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு €20 தானே வாங்கினது இதுதானா? ஓகே, 40, 80, 20, 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. 40, 80, 20, 30 எதுக்கு இது யூஸ் ஆகும் தெரில, ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு கோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேம்ஸில் பார்க்கலாம். பயமாக இருக்கியா? இந்த சைடு ஒரு இது ஹால் மாதிரி இருக்குது. ஓகே, டிவிலாம் இருக்குது. இந்த ரூம் காட்டலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் இருக்குது. இந்த லாக்கர் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஏதோ ஒரு சத்தம் பற்றி, என்ன சத்தம்? எங்கே இந்த பொம்மைலாம் நம்மளை பயமுறுத்துது. இந்த மாதிரி ஒரு நேரம் என்ன பண்ணுறது? ஓகே, லாக்கர் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே கீழே பிளாக்ல. ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து அப்படியே நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று, அதுக்கப்புறமா இந்த செட்டஸ்கோப்பை வச்சு இப்படி போயிட்டு இழுத்தா ஓப்பன் ஆகும்னு போட்டுக்கிச்சு. ஸோ நம்மளும் அதான் பண்ணலாம். இப்போ எனக்கு இது என்ன டெக்னாலஜி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சத்தியமாக தெரியல. இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ பண்ணலாம். இப்போ ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இப்படி போயிட்டு இப்படி இழுத்தா எனக்கு படி இது ஓப்பன் ஆகணும், ஆக மாட்டேங்குது. கரெக்டாக 30 போய் நிற்க வச்சா ஓப்பன் ஆகுமே. எங்கே 40, 80. ஓ, இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போது 40 வந்துச்சா? ஓகே, 40, 30. என்ன லாஜிக்கில் இது வருது தெரில. ஏதோ ஒரு கீ கச்சிருக்கு, அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஏதோ டேப் இருக்குது. என்ன இருக்குன்னே தெரில. அது ஏதோ ரேடியோக்கு போடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, நமக்கிட்ட ஒரு ஃபோனு. அப்பா, ஏய் நீ யார்? அவனுங்களாம் எங்கே யார் எங்கே ஓடிக்கிட்டு இருக்க இப்போ நீ? இது லாக்கில் இருக்குது. இதுக்கு அந்த கீ யூஸ் ஆக மாட்டேங்குது.
எங்கே இது என்ன இதுக்கு போச்சு ஒன்று அப்போ நம்ம அங்கே டோர் கிட்ட வந்துச்சுல அப்போ அதாக தான் இருக்குது போல். இந்த ரூம்லேயும் இல்லை. ஓகே இப்போ ஓப்பன் இது லாக்லேயே இல்லையா? அப்போயே நம்ம இன்சே வந்துட்டுக்கலாம் போல். ஓகே இங்கே என்ன ஓப்பனா என்ன ஓப்பன் ஆயிடுச்சு? ஓ அந்த கீ இதுக்கு தான் யூஸ் ஆகுது போல். ஓகே லோடிங். அதாவது நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே நெக்ஸ்ட் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஓகே நல்லா தான்ப்பா இருக்குது கேம். வேணா ஓரளவு நம்ம இந்த கிராணியெல்லாம் விளையாடிருக்கோம்ல அது மாதிரி ஓரளவு அது மாதிரிலாம் இல்லை. அது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதா? இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த பொம்மையை வச்சு இன்வெஸ்டிகேட். ஆஹா ஏதோ ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். லைட்டு தான் இருக்குது. இந்த ஓகே ஓகே இதெல்லாம் நம்மளை பயமுறுத்து. ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது அப்படியே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். நான் பிளான் போட்டால் அது நடக்க மாட்டேங்குது. இது என்னது? ஏன்னா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை. இல்லை யாரா நீ? ஹே மேன் வா. யார் நீ? இங்கே நான் நின்றுக்க என் வீட்டுக்குள்ள. என் வீடெலாம் இல்லை இது. உன் வீட்டில் நீ இருக்க. நான் மாட்டு ஒரு ஓரமாக எடுத்து போயிடுறேன். இதுவும் லாக்கரில் இருக்குது. ஏதோ லாக் இருக்குது. அதுவும் லாக் இருக்குது. இப்போ நான் அது ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஓப்பன் பண்ணால் எனக்கு நானே என்ன இது நான் அது ஏதோ இன்வெஸ்டிகேட்டர். ஆமாம் என்னடா அது ஏதோ ஒன்று நிற்குது. வயிறு பெருசாக இருக்குது. எலும்பு கூடு மாதிரி இருக்குது. அங்கேருந்து எங்கடா இதில் ஒன்று காணலாம் போயிருந்தா எங்கடா? இது ஓப்பன் ஆகா? இல்லை இது ஓப்பன் பண்ண நமக்குலாம் பிரச்சனை. இந்த ஃபோட்டோலாம் பாருங்கண்ணா தலை தனியாக. ஏ இந்த ஃபோட்டோ இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடில இது இல்லவே இல்லை. ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு ஆனால் அதில் ஃபோட்டோ இல்லை. இப்போ எதாத்துக்கு வந்துச்சோ கேட்கல. இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டுது. நம்மளை இங்கேயே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இவனை யோசிக்கிறானுங்கன்னு எனக்கு தெரியல. டோரும் ஓப்பன் பண்ண மாட்டேன். டோரும் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணால் நான் அப்படியே வாடி உச்சிருவேன்டா. டேய் யாரா? அதை ஓப்பன் பண்ணால் நான் அங்கேயே போய் செத்துடுவேன் தெரிஞ்சது. எங்கே இங்கே இதில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேமில் தான் வச்சு இந்த ஃபோட்டோஸில் தான். ஏன்னா இது இப்போ ஓப்பனில் இருக்குது. ஓஹோ ஏய் கை 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 அங்கேயே. ஆஹா வச்சிருக்காங்க. நானும் நீ ஏன் கட்டினேன்னா டோர் ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கை இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஏன்டா எனக்குனே வரீங்க? பாருங்கள் தெட்ட உங்களுக்கு பாருங்க கிளியராக ஒரு கை இருக்குது. நான் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் போல. அங்கே ஒருத்தன் நின்னானே அவன் இப்படியே இருக்கான். நம்மளால இங்கே போக முடியாது. நான் இங்கேயே வீடியோவெல்லாம் கட் பண்ணிடலான்னு பார்த்தேன். முடிச்சிடலாமா? இங்கே போகலான்னு பார்த்தேன். பாருங்க இப்போ போகலாமா? இங்கே யாரா இருந்தோம்? ஓடிறாரு. ஐயோ க்ளோஸ். பொம்மையா இது? பொம்மையை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். டேய் டோர் யாரா க்ளோஸ் பண்ணா? ஆஹா ஏதோ ஒரு பிளானிங் இருக்கு. ஓடிடணும் அப்படியே ஓடிடணும். என்ன பின்னாடி வட்டா? இல்லை ஏன்னா நம்ம நிறைய கேம் விளையாடிருப்போம். அந்த கேம்லலாம் நம்ம போய் திரும்பினோன்னா அது இதாகிடும். ஏய் போடா டே. அந்த பொம்மைங்களை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குப்பா. அதெல்லாம் இது தான் இந்த மேனி குயின் தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு குயின்னு வரும் பாப்பா. அந்த பொம்மையை பார்த்தாவே நமக்கு அல்லூத்து. ஏன்னு தெரியல பொம்மை தான் அது. நிறைய கேம் எப்படி நம்ம முன்னாடி போனோன்னா அது அப்படியே பின்னாடி சைலண்ட்டாக வரும். அதுக்கெலாம் நம்ம நிறைய கேமில் பார்த்தாச்சு. அதாவது தாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே நோட்ஸ் எதாவது எழுதியிருக்கு. டார்க்னஸ் with an old and dark house. I am having goosebumps. ஓகே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எப்படி நான் இங்கே வந்தேன், நான் யார், பாஸ்ட் என்ன,
அது எல்லாமே இந்த கேமில் நம்ம மூவ் ஆன் பண்ணப்போ தான் ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்கிது, ஆன்சர்ஸ் எனக்கு வரும், எனக்கு வேணும், அவ்வளோதான். அதான் போட்டிருக்கு. இங்கே ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இதை படிக்க நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ நம்ம போயிடலான்னு இருக்கேன் நான். ஓகே 3 2 3 2 1 சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறா கைப்பில்லை தான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் இது என்ன நேரத்தை பார்த்து ஃபோன் வேறு ஹேங் ஆகி தொலையுது. க்ளோஸ் அப்புக்கு போகிறேன் நீ எல்லாம் பொம்மைக்கும். போ அப்படி போ. ஓகே நீ யாரா இங்கே? ஆஹா அவ்வளோதான் வந்துட்டோம். நம்ம டோர் கிட்ட வந்துடுவோம். டோர் இல்லை, டேர்னிங் இது. ஏதாவது டோர் காமிங்கண்ணா. ஏதோ இருக்குது. டோர் வந்துடுச்சு. ஏதாவது டோர் தெரியல. இதுக்கு நான் அங்கேயே இருந்துப்பேன். இந்த டோரை வச்சு இந்த இடத்த பார்த்து மோசமாக இருக்கியா? ரெட் கலரில் இருக்குது. ரெட்டு என்னாலும் எனக்கு பிடிச்ச கலராக இருந்தாலும் நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஒரு பாத்ரூமில் தான் நானும் தெரியல முன்னாடி அங்கே இருக்க போல. இங்கே இருக்க நான் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேன். நான் யார் என்னன்னு தெரியல. ஓகே இங்கேயே நம்ம இதோட நம்மளோட வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அண்ட் இங்கே போயிட்டு நம்மளோட நோட்ஸ் சாரி இது பற்றினா ஒரு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருந்தால அது பற்றிங்கன்னா கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸை பற்றினா நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு, அல்ட்ராவில் வச்சாச்சு. இதோட நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கேம் பிளேயோடு வரேன். இதோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும் பார்ட் 2. அந்த பார்ட் 2ல் இன்னும் என்ன நம்ம காட்டு இருக்கோ தெரியல. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியை நம்ம அக்கௌண்ட்டை இல்லை நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா.